ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். सभी को प्रेम के अभिवादन देते हैं. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? क्या आप सब अच्छे हो? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप सब आनंदित हो? இன்னைக்கு ஒரு புதிய மாசம் आज एक नया महीना है, இல்லையா? है ना? கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் கண்ணின் கருவை போல உங்களை பாதுகாத்தார். पिछले 4 महीना परमेश्वर ने आंखों के पुतले की नहीं आपको संभाल कर ले आया. 4 மாதங்கள் பல கஷ்டங்களுக்கு பட்டு இருக்கலாம். 4 महीने शायद आप बहुत कष्ट उठाए होंगे, பல துக்கங்களை அனுபவித்து இருக்கலாம். दुखों को अनुभव किए பல होंगे, வேதனைகள் வழியாக கடந்து போய் கொண்டு இருக்கலாம். सारे वेदनाओं के बीच में से आप जाते होंगे. ஆனா ஆண்டவர் लेकिन परमेश्वर அதெல்லாவற்றையும் கடந்து வந்து सभी को पार அதிலிருந்து कराकर உங்களை மீட்டெடுத்து उसमें से आपको இந்த छुड़ाकर புதிய மாசத்தை கொடுத்து ये இருக்கிறார். नए महीने को आपको दिए ஆனா हैं. தேவனுக்கு நன்றி சொல்லி इसीलिए परमेश्वर को இந்த धन्यवाद புதிய देकर மாசத்துல इस பிரவேசிங்கள். नए महीने में प्रवेश कीजिए. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். हमेशा आनंदित रहिए. பரவாயில்ல, चलेगा, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, चाहे कुछ भी हो जाए வானமே चलेगा, இடிந்து போனாலும் चाहे आकाश भी गिर जाए, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, चाहे कुछ भी हो जाएगा நீங்க चलेगा, கர்த்தருக்குள்ளாக परमेश्वर के இந்த अंदर மாசம் சந்தோஷமா இருக்கும் इस பொழுது महीने में आनंदित के साथ கர்த்தருடைய रहते समय வார்த்தையினால परमेश्वर के वचनों உங்களை से वो பலப்படுத்துவார், आपको बलवंत உங்களை करेगा, தேற்றுவார். आपको दिलासा வேதம் देगा. தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். अनगिनत आनंदित होते हैं. என்ன வார்த்தை கொடுத்து இருக்கிறார்? क्या वचन दिया है? வாசிக்கலாமா? पढ़ेंगे. எரேமியா यिर्मयाह की पुस्तक 31 அதிகாரம் उसका 31 चैप्टर 13வது வசனம். उसका 13 நான் वचन. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி मैं उनके दुखों को हर्षित में बदलूंगा அவர்கள் சஞ்சலம் நீக்கி और उनके शोक को दूर करके அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். उन्हें मैं आनंदित करूंगा. அவர் என்ன சொல்றாரு? वो क्या कहता है? நான் துக்கத்தை சந்தோஷமாற்றுவேன். मैं दुखों को आनंद में बदल दूंगा. இரண்டாவது சொல்றாரு, दूसरा कहता நான் है அவர்களை தேற்றுவேன். मैं उनको दिलासा दूंगा. மூன்றாவது சொல்றாரு, तीसरा कहता है சஞ்சலம் நீங்கி அவளை சந்தோஷப்படுத்துவேன். उनके शोक को दूर करके उन्हें मैं आनंदित இந்த வார்த்தை करूंगा. ரொம்ப ஆறுதலா இருக்கலாம். ये वचन बहुत दिलासामंद है ना? இந்த வார்த்தை ரொம்ப அருமையா ये இருக்கலாம். वचन बहुत अच्छा है ना? அவர் சொல்றாரு, वो कहता है உங்கள் துக்கங்களை சந்தோஷமாற்றுவேன், तुम्हारे दुखों को मैं आनंद में बदल दूंगा, உங்களை நான் தேற்றுவேன். तुम्हें मैं दिलासा दूंगा. கடந்த 4 மாசம் पिछले 4 महीना தேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கலாம். दिलासा न पाते हुए उस प्रकार स्थिति हुआ துக்கம் होगा. சந்தோஷம் அவர்களே மாறாமல் இருந்திருக்கலாம். शायद आपका दुख आनंद में नहीं बदला ஆனா होगा. ஆண்டவர் இந்த மாசம் சொல்றாரு, लेकिन परमेश्वर इस महीने में कहता है அவர்கள் சஞ்சலத்தை நீக்கி वो शोक को दूर करके அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். उन्हें मैं आनंदित करूंगा. உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார். आपको वो आनंदित करेगा. கலங்காதங்க. व्याकुल मत ஒரு होइए. நல்ல ஒரு தேவ மனிதன், एक अच्छा परमेश्वर का दास, ஒரு ஏழையான தேவ एक மனிதன் गरीब परमेश्वर का दास, சோதரம் அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு விட்டார். बहुत वो बीमार में चले गए थे, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு விட்டார். बहुत ही बीमार में चले ஒரு गए थे. சின்ன வீட்டிலே அவர் தங்கி एक கொண்டிருந்தார். छोटा सा घर में वो जी रहे थे. அவருக்கு பிள்ளைகள் இருந்தது. उनके लिए बच्चे भी ஆனா थे, பிள்ளைகள் திருமணம் முடிந்த வயதில் இருந்தார்கள். लेकिन बच्चे विवाह के उस उम्र में थे. ஆனா மரண படுக்கையில படுத்து விட்டார். वो मौत के उस बिछौने में सोए நல்ல पड़े ஒரு हुए தேவ थे. மனிதன், लेकिन अच्छा परमेश्वर का दास है, கர்த்தருக்காக உண்மை உத்தமா செய்த மனிதன். परमेश्वर के लिए सच्चाई से खराई से करने वाला व्यक्ति है. சோத்ரம் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு சஞ்சலமாகி விட்டது. उनके जीवन में एक बड़ा शोक होने ரொம்ப वाला था. வேதனை அவருக்கு ஆகி बहुत விட்டது. वेदना उनके जीवन में आ पड़ा ஆண்டவர் था. இவ்வளவு உண்மை உத்தமா ஊழியம் செய்தேனே, परमेश्वर के लिए सच्चाई से खराई से मैं நான் सेवा படுக்கை किया. படுக்கை ஆகி अब விட்டேனே, मैं पूरा लेटे ही पड़ा हूँ. எதிர்காலம் எல்லாம் இருளா இருக்கிறது. भविष्य पूरा अंधकार में हुआ கர்த்தனை है. கைவிட்டு விட்டாரோ, परमेश्वर मेरा हाथ छोड़ दिया है क्या? கர்த்தனை தள்ளி விட்டாரோ, परमेश्वर ने मुझे ठुकरा दिया है என் क्या? பிள்ளைகள் எதிர்காலம் मेरे இருக்கிறது, बच्चों का भविष्य है, என்ன ஆகும் என்று क्या சொல்லி होगा करके அந்த படுக்கையில வேதனையோடு கூட அவர் காணப்பட்டு वो கொண்டிருந்தார். बिस्तर में उतना वेदना के साथ वो पड़े தேவ थे. பிள்ளையே, परमेश्वर के जनों அவர் சஞ்சலத்தோடு காணப்பட்டு वो கொண்டிருந்தார். शोक के साथ थे. ஆனால் ஒரு நாள் लेकिन एक दिन பிரபலமான தேவ ஊழியர் एक बड़ा मशहूर परमेश्वर का சோதரம் सेवक பிஜிஎஸ் தினகரனோடு கர்த்தர் பேசினார். बीजीएस दिनकरन के साथ परमेश्वर ने बातें ஒரு की. நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற एक வேளையில दिन प्रार्थना करते हुए समय में கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி परमेश्वर अपने वचन को भेजकर கீதத்தோடு பேசி वो बातें करके இந்தந்த இடத்துல ये इस स्थान இந்தந்த में ஊர்ல ये गांव में இந்தந்த வீட்ல ये घर में ஒரு ஊழியக்காரன் एक இருக்கிறான். दास है, அவன் எனக்கு உத்தம முனிவாய் செய்தவன், बहुत सच्चाई से खराई से सेवा किए எனக்காக थे. தன்னை அர்ப்பணித்தவன், मेरे लिए उसने अपने आप को ரொம்ப अर्पण किया. சஞ்சலத்தோடு बहुत இருக்கிறான், शोक के साथ है, வேதனையோடு கூட बहुत இருக்கிறான். वेदना के साथ है, அவன் மரிக்கும் தருவாயில் वो இருக்கிறான். मरने के कगार पर है, அவன் சீக்கிரம் மரிக்க वो போகிறான். शीघ्र मरने वाले हैं. அதனால மகனே, इसलिए बेटे நீ வீட்டுக்கு நீ போக तो வேண்டும், उस घर पे जाना है, அவனை சந்திக்க வேண்டும், उनसे जाकर मिलना है, அந்த ஊழியக்காரனை தேற்ற उस வேண்டும். दास को जाकर दिलासा அவன் देना சஞ்சலத்தோடு है. இருக்கிறான் वो என்று बहुत சொன்ன ही உடனே शोक के साथ है करके बोलते கர்த்தருடைய ही வார்த்தை கீழ்ப்படிந்து परमेश्वर के वचन को मानकर தன்னுடைய டிரைவரோடு கூட अपने
ड्राइवर के साथ கையில் 5 லட்சம் பணத்தோடு கூட हाथ में 5 लाख पैसों के साथ சோத்திரம் அந்த ஊருக்கு அவர் கடந்து उस போனார். गांव में वो गए। அந்த ஊருக்குள்ள போன वो உடனே गांव के अंदर जाते அந்த ही வீட்டை நோக்கி அவர் கடந்து उस घर போனார். की ओर वो बढ़े। ஜனங்கள்லாம் வெளியே நின்று கொண்டு लोग सब இருந்தார்கள். बाहर खड़े थे। இப்பொழுது மரித்து விடுவார்னு பார்த்து கொண்டு अब இருந்தார்கள். वो मर जाएंगे करके देख அவராக रहे थे। அவ்வாறாக लेकिन அவர் வீட்டுக்குள்ளாக கடந்து वो சென்றார். उनके घर के अंदर प्रवेश வீட்டுல किए। கடந்து சென்று घर के अंदर जाकर நடந்த சம்பவத்தை எல்லாம் हुआ சொன்னார்கள். संभव को सब उन्होंने கர்த்தர் என்னை कहा। அனுப்பி இருக்கிறார். परमेश्वर ने मुझे भेजा அவருக்கு है। பெரிய ஒரு சந்தோஷம், और वैसे एक आनंद பெரிய हुए। ஒரு ஆறுதல். एक बड़ा दिलासा हुआ। கலங்காதிருங்கள், व्याकुल मत உங்க होइए। பிள்ளைகள் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்ளுவேன். आपके बच्चों की जिंदगी को मैं देख लूंगा। உங்களுடைய குடும்பத்தை நான் பார்த்துக் आपके கொள்ளுவேன். परिवार को मैं देख கர்த்தர் लूंगा। என்னோடு பேச இருக்கிறார். परमेश्वर ने मेरे साथ बातें இந்த किया है। 5 லட்சத்தை ये வைத்துக் 5 கொள்ளுங்கள். लाख आप रख உங்களுடைய लीजिए। மனைவிட்ட கொடுங்கள். आपके वाइफ के पास மற்ற दीजिए। காரியங்களை बाकी कार्यों நான் को கவனித்துக் கொள்வேன் என்று मैं சொல்லி देख लूंगा करके என்று சொல்லி அவர் அவ்வாறாக ஜெபம் பண்ணி கடந்து போய் उस விட்டார். रीति से वो प्रार्थना करके वहां से அவர் निकले। காரில் ஏறி கொண்டு போகிற वो வேளையில कार में चढ़कर जाते समय கொஞ்ச में தூரத்திலேயே थोड़ी दूरी पर செய்து जाते ही வந்தது. समाचार आई। அந்த ஊழியக்காரர் वो दास जो है மகிழ்ச்சியோடு கூட आनंदित के साथ சோத்திரம் ஆற்ற உள்ளத்தோடு கூட एक दिलासामंद हृदय के பல்லோத்தவர் साथ கடந்து போய் वो விட்டார். स्वर्ग की ओर चले தேவ गए। பிள்ளையே, परमेश्वर के இந்த வாக்கு என்ன जनों, துக்கத்தோடு இருக்கிறார், ये कौन से दुखों என்ன के साथ है? சஞ்சலத்தோடு கூட कौन से இருக்கிறார், शोक के साथ हो? என்ன வேதனையோடு கூட कौन से இருக்கிறார். वेदनाओं के साथ என்னை हो? தேற்ற யாரும் இல்லையே, मुझे दिलासा देने वाला कोई என்னை नहीं ஆற்ற है। யாரும் இல்லையே, मुझे दिलासा देने वाला என்னை कोई नहीं है। சந்தோஷப்படுத்த யாரும் मुझे இல்லையே. आनंदित करने वाला कोई ஆண்டவர் नहीं है। சொல்லுகிறார், परमेश्वर कहता है, உன்னை நான் तुझे சந்தோஷப்படுத்துவேன், मैं आनंदित करूंगा। உன் சஞ்சலத்தை நான் तेरे நீக்குவேன். शोक को मैं दूर இந்த करूंगा। 5ஆம் மாசத்துல इस 5वें महीने உன் में வாழ்க்கையில आपके जीवन में சஞ்சலம் மாறி आपके शोक बदल உன்னை நான் कर தேற்றுவேன், तुझे मैं दिलासा உன்னை दूंगा, நான் உயிர்ப்பிப்பேன், तुझे मैं जिलाऊंगा, உன் குடும்பத்தை நான் तेरे परिवार ஆசீர்வதிப்பேன் को मैं आशीष करूंगा। என்று அவர் சொல்லுகிறார். ऐसा वो कहता है। ஆமென். आमेन। நான் சொன்னது கதை அல்ல, हम जो कहे वो कहानी नहीं நடந்த है, वो சம்பவம். हुआ घटना அந்த है। ஊழியக்காரர் वो सेवक சந்தோஷத்தோடு கூட आनंदित के साथ பரலோகத்தை கடந்து போய் स्वर्ग விட்டான். राज्य में चल बसे। ஆமென். हालेलुया। கலங்காதீங்க, व्याकुल मत இந்த होइए। மாசத்துல इस महीने में சஞ்சலம் நீங்கும், आपका शोक दूर होगा, துக்கம் மாறும், आपका दुख बदलेगा, உங்களை தேற்றுவார். आपको वो दिलासा देगा। கண்ணீரோடு இருக்கிறீங்களா? आंसुओं के साथ हो क्या? கண்ணீரை மாற்றுவார். आपके आंसुओं को बदलेगा। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद உங்களுடைய देते हैं। பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते हैं। மாசம் நல்ல வாக்குத்தை इस கொடுத்திருக்கிறீங்க. महीने में एक अच्छी प्रतिज्ञा को அவங்க आपने दी है। சஞ்சலம் நீங்கி तेरे शोक को दूर करके அவரை சந்தோஷப்படுத்தும் என்று சொல்லி तुझे இருக்கிறீங்க. मैं आनंदित करूंगा करके आपने நீ कहा है। உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, संसार देने वाली रीति से नहीं, உங்களுடைய சந்தோஷத்தை கொடுங்க, आपके आनंद को உங்களுடைய दीजिए, சமாதானத்தை கொடுங்க, आपकी शांति को दीजिए, தேற்றுங்க, दिलासा दीजिए, உயிர்ப்பிங்க. जिलाइए। இன்றைக்கே आज ही அற்புதம் நடக்கட்டும். अद्भुत कार्य हो जाए। தாழ்த்துகிறோம் दीन करते हैं। இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதா. यीशु मसीह के नाम से मांगते पिता। आमेन। आमेन।